சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் ஒருங்கிணைப்பாளர் அலுவலகத்தில் ஓபிஎஸ்ஸின் பெயர் பலகை பதிவு செய்யப்பட்டிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு ஓபிஎஸ் கெத்தாக வருகை தருவது உறுதிதான். அவருக்கென்று தனி அறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தொண்டர்களாலும் நிர்வாகிகளாலும் அதிமுகவின் செயற்குழு கூட்டத்தை கூட்டுங்கள், எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக பல்வேறு பதிவுகளை நிர்வாகிகள் குற்றம் சாட்டப்படவுள்ளதாகவும் இதனால் எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவியை பறிபோகலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒன்றை மட்டும் நாம் உறுதியாக கூற முடியும், தொண்டர்கள் இதை மறுக்க முடியாது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு 7 மாதங்கள் இருக்கிறது. இந்த 7 மாதங்களில் தொண்டர்கள் முழு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்களா என்று கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஒரு தொகுதியில் ஓபிஎஸ்ஸின் அணி, சசிகலாவின் அணி, எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள், டிடிவி தினகரனின் கட்சியின் தொண்டர்கள் என்று பிரிந்து கிடப்பதன் காரணமாக முழுமையான இரட்டை இலை சின்னத்திற்கு ஓட்டுக்கள் அளிக்கக்கூடிய வகையில் மக்களிடம் தொண்டர்கள் முதலில் எப்படி ஒன்றாக இணைந்து பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியும்? இதனால் ஓட்டுக்கள் பிரியும், அதிமுகவின் தோல்வி மிக மோசமாக மாறும் என்பதை தான் செங்கோட்டையன் அவர்கள் பலமுறை கூறி வருகிறார். தற்பொழுது அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கூறுங்கள், செங்கோட்டையன் அவர்கள் கூறுவது சரியா அல்லது எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க முடியாது என்று கூறுவது சரியா? அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் அலுவலகத்தை தற்பொழுது அவருக்கான அறையே தற்பொழுது புதிதாக திறக்கப்பட்டிருப்பது உங்களது பார்வையில் அதிமுகவின் வளர்ச்சியை உறுதி செய்யுமா அல்லது தோல்வியை தான் மீண்டும் ஏற்படுத்துமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். பல்வேறு கட்ட தோல்விக்கு பிறகு ஏற்கனவே திமுகவை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். தமிழக அரசியலில் புதிய கட்சிகளது பயணமும் அதிகரித்து விட்டது. இந்த ஒரு சூழலில் அதிமுக உத்வேகத்தை தீவிரப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் தோல்வி உறுதிதான் என்று செங்கோட்டையன் கூறுவதையும் அதிமுகவின் அலுவலகத்தில் ஓபிஎஸ்ஸிற்கு அறை கொடுத்து